உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அனைவருக்கும் அமைதி மற்றும் செழிப்புக்கான பாதையை காட்டட்டும் என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லலுறும் வேளையில் இயேசு பிரான் காட்டிய அன்பு வழி, அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. அத்தகைய அன்பின் பாதையை நெறி தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாம் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும் என்ற இயேசு பிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அன்பு கிறிஸ்துவ சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவரின் வாழ்வும் மகிழ்ச்சியான தருணங்களால் நிரம்பி இருக்கட்டும், சமூகத்தில் அமைதியும் அன்பும் நிரம்பி இருக்கட்டும், அனைவருக்கும் இயேசு பெருமான் தமது ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அருளட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் என கூறி தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு பிரான் விரும்பியதைப் போல் உலகில் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், அதன் மூலம் உலகம் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும், போட்டி பொறாமைகள் அகல வேண்டும், ஏழைகளின் துயரங்கள் நீங்க வேண்டும், இவற்றை நனவாக்க உழைப்போம் என கிறிஸ்துமஸ் திருநாளில் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு கிறிஸ்து கூறியது போல் அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம், சகோதரத்துவத்தையும் சகிப்புத்தன்மையும் வளர்ப்போம் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி, சமாதானம் ஆகியவை நிலைத்திருக்கட்டும். அனைவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார்.